திரு நித்யானந்தம், ஓட் திருட்டு, ஓட் சோரி, ஓட்டு திருட்டு அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை அதை ஆம்பிகுவஸாக இருக்குது, தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கையே அப்படி இருக்குது, சஸ்பீஷியஸாக இருக்குன்னு ரெண்டு பேரும் அக்யூசேஷன் அவங்க மேலே வைக்கிறாங்க. உங்களுடைய பதில்? மெய்ப்பொருள் காண்பதறிவு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்சோரி, ஓட்டு திருடப்பட்டிருக்கிறது, ஓட்டு திருடர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது சொல்கிறதே தவிர அது சொல்லக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. இப்போ இதுக்கு திருட்டு ஆகிப்போச்சு. ஒருத்தனை நீ திருட அல்லது நீ லஞ்சம் வாங்கின அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் சட்டம் மந்திரி நிரூபிக்கணுமா, குற்றச்சாட்டு சொன்னவர் நிரூபிக்கணுமா? இது சாதாரணமாக நான் சட்டமெல்லாம் போகல. நம்ம நாட்டில் நடைமுறையாக சட்டம் சொல்வதாக நாம் படித்திருப்பது, எவன் ஒருவன் குற்றத்தை சுமத்துகிறானோ அவன்தான் தன்னிடம் உள்ள ஆதாரங்களை உரிய அமைப்புகளுக்கு கொடுக்க வேண்டும். விசாரிக்க வேண்டியது ஒரு இடம் இருக்குல்ல, விசாரணை போலீஸா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அவர் பேசும்போது நான் தான் குறுக்கிறேன். நான் குறுக்கவே பேசுங்க. அதனால குற்றச்சாட்டை யார் சுமத்துகிறாரோ, எதன் அடிப்படையிலே சுமத்து இருக்கிறாரோ அதை எவர் விசாரிக்க வேண்டுமோ அவர்களிடத்துல பிரமாண பத்திரமாக, அதாவது ஒரு புகாராகவாவது எழுதி கொடுக்க வேண்டும். ஏன் எழுதி கொடுக்கணும் கேக்குறாங்க. நாங்க தான் ஓபனாவே டிஸ்ப்ளே பண்ணிட்டோமே, எல்லாருக்கும் முன்னாடி தானே அது இருக்குது அப்படிங்கறத. எல்லாருக்கும் முன்னாடி இருக்குன்னா என்னங்க நியாயம்? எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க தெரியுதே, வருமானத்துக்கு மேலே சேர்த்துருக்காங்கன்னு தெரியுது. மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி, கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி பிச்சை எடுத்திருந்தாங்க, இப்போ எப்படி பணக்காரர்களாக இருக்காங்கன்னு தெரியுது. டீ வித்துட்டு இருந்தவர் இன்னைக்கு டெய்லி ஒரு ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்காரு, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்க. இப்படி குறுக்க பேசிட்டு இருந்தா இது விவாதம் இல்லைங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு நாங்களும் பார்க்கறோம். விவாதம் இல்லை இது, இந்த மாதிரி குறுக்க பேசுறது விவாதம் இல்லை. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. யாராவது திருட்டு ட்ரெயின்ல வந்தாங்கன்னு எதையாவது நான் குறிப்பிட்டேனா? வேண்டாம் சார். இப்ப ஏதாவது குறிப்பிட்டேனா? ஏன் அவரே பதில் சொல்ல முடியாது சார். பொதுப்படையா சொல்றேன், அரசியல்வாதிகள் சாதாரணமா தெருவுல போய்கிட்டு இருந்தவங்க கவுன்சிலர் ஆனாலே பெரிய மகிழ்வுந்துல. அதுல இப்ப அதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுக்கான ஆதாரம் இருக்கா? இவர்களுக்கு வருமானம் எங்கிருந்து வந்தது? இதை எப்படி அரசாங்கம் நிரூபிக்க முடியும்? வருமானத்துக்கு அதிகமாக சுத்தத்திற்காக நிரூபிக்க முடியும். திருட்டுனா அதுதான். இப்போ புகார் சொல்லியிருக்காங்க, ஓட்டு திருட்டு அப்படின்னு ஒரு புகார் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் ஓட்டு திருடப்பட்டிருக்கிறது என்பதை அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு புகார் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? அதே எம்பி அனுராக் தாக்கூர் அவர்களிடம் ஏன் கேட்கவில்லை? அனுராக் தாக்கூர் அழுத்தம் கொடுக்கலைங்க, யாத்திரை கூட போகலைங்க. அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. பாசிங் ரெஃபரன்ஸ் அது கொளத்தூர் தொகுதியில. அது பாசிங் ரெஃபரன்ஸ்னா நீங்க சொன்னீங்கன்னா நம்பர்ஸ்ல சொல்றாரு சார். இப்போ பிரஸ் மீட்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கொளத்தூர் தொகுதியில திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெயிச்ச கொளத்தூர் தொகுதியில 20,000 வாக்காளர்களுக்கு மேல இருக்கணும், ரேபரியில இத்தனை இருக்கும், அதே போல பிரியங்கா வாத்ரா ஜெயிச்ச தொகுதிகள் இத்தனை இருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு சொல்றாரு இல்லைங்களா? அந்த நம்பர்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணுமா? அந்த நம்பர்ஸுக்கு உங்களுக்கு மக்களை உசுப்பி விட்டு பாத யாத்திரை போறேன்னு சொல்லி அரசியல் பண்ணல. புகார் கொடுத்தாங்க, தேர்தல் கமிஷன் தேவையானால் அந்த புகாரை எடுத்துக்கொண்டு அவர்கள் அப்படி இருக்கிறது இல்லை என்று சொல்லலாம். அவங்ககிட்ட டாக்குமெண்ட் வாங்கி அழுத்தமெல்லாம் கொடுக்கல. அவங்க அழுத்தம் கொடுத்தா டாக்குமெண்ட் உண்டு. ஆமா, இது சொல்லி பாசிங் ரெஃபரன்ஸ் அனுராக் தாக்கூருக்கு சொல்லுது. பிரஸ் மீட்ல பேசினார். பிரஸ் மீட்ல கூடங்க இங்க திருடி இருப்பாங்கன்னா அங்கேயும் திருடி இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்படி சொல்றாரு, கம்பேர் சொல்றாரு. ஆமா, அவ்வளவுதான். அதுல ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஆனால் அதை குறிப்பிட்டு இப்படித்தான் என்று சொன்னால் அதற்கான பிரமாண பத்திரத்தை எழுத்துப்பூர்வமாக கொடுப்பது ஏன் என்று சொன்னால் பொறுப்பேற்பது. Yes, got the accountability. இவ்வளோ ஓட்டு இல்லைன்னு சொல்றதுக்கான அக்கௌண்டபிலிட்டி வேணும். ஒரு 20 லட்சம் பேருக்கு இறந்து போனவர்கள் பெயர் பட்டியலில் இருக்கு. ஏறத்தாழ 10 லட்சம் பேர் மல்டிபிள் என்ட்ரியில் இருக்கு. அதுக்கு பீகாருடைய துணை முதல்வராக இருந்தவருடைய அட்டையே காமிச்சாங்க, தூக்கி மூஞ்சில் எடுத்தான். இந்தாடா ஓட்டிங்க இருக்கு பாரு. இல்லை நான் சொல்கிறேன். அப்போ 2 இடத்துல இருக்கு. இதுக்கு இல்லை அப்படின்னா 2 இடத்துல இருக்கு. அப்போ 2 இடத்துல இருக்கலாமா? சட்டப்படி அது செல்லுமா? இந்த மாதிரி அதுதான் ராகுல் காந்தி கேட்கிறார். சட்டப்படி செல்லாதுன்னு தான் ராகுல் காந்தி சொல்றாரு. இது மாதிரி ராகுல் காந்தியால் தானே இந்த பிரச்சனை வெளியே வருது. அது நான் பாராட்டுறேன். ஆனால் அதுக்கு அவர் பொறுப்பு எடுத்துக்கணும்ல. அவர் பொறுப்பு எடுத்துக்கணும்ல. நான் பொறுப்பு எடுக்க மாட்டேன், சும்மா புழுதி வாரி அரைச்சிட்டு போயிடுவேன், துப்பிட்டு போயிடுவேன்னா அது நடக்காது. இது ஒரு அரசாங்கம். இது இடியை கையில் வச்சு செயல்படட்டும், இசியை கையில் வச்சு செயல்படட்டும், சிபிஐயை கையில் வச்சு செயல்படட்டும், எப்படி வேணால் செயல்படட்டும்.
எல்லா அரசாங்கங்களும் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண சமூக ஊடகத்தில் எழுதுனா பாஜக காரணம் என்ன பாடுபடுத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்கே அப்படிங்கிறத பார்க்குறோம். யார் கையில் என்ன வச்சிருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஓகே, அதை பயன்படுத்துவார்கள். இதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை, எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும். புரியுதுங்களா? இன்னும் பல விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. ரெண்டாவது, அதாவது எலெக்ஷன் கமிஷன் அதை நியாயப்படுத்துவதற்கு, பாதுகாப்பதற்கு 2023 சட்டம் கொண்டு வந்தாங்களாம். ஆமாம், பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு இல்லையா எண்ணிக்கை? போன தடவை விட இப்போ அதிகமாக இருக்கே. அப்போ அங்கே பார்லிமெண்ட்டில் எதிர்த்து பேசுனீங்களா? நீங்கள் இந்த வெளிநடப்படி போய்கிட்டே இருக்கீங்க, எதையும் பேசுறது கிடையாது. மக்கள் மத்தியில் போகிறேன். பாராளுமன்றத்தில் எதுக்கு தேர்ந்தெடுத்து அமைச்சாங்க? அங்கே அவர்கள் பேச வேண்டும். அப்போ அதுக்குள்ள ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். நீங்கள் ஒரு கமிஷன் மேலே, ஒரு ஆணையத்தின் மேலே புகார் மக்கள் மத்தியிலே சொல்லுகிறீர்கள். அதுவும் எப்படிப்பட்ட கீழ்த்தரமான மூணாந்தர விமர்சனம் என்றால் ஓட்டு திருட்டு. அவர் சொல்றார், தேர்தல் கமிஷன் சொல்றார். இப்போ அமித்ஷாவுடன் அவர் வந்து செயலராக இருந்தார் ஞானேஷ்குமார், இத்தனை வருஷம் இருந்தார். இருக்கட்டும், படித்தது அதுக்கு தான் அவர் அந்த பொறுப்பில் கொடுத்தாங்க. அப்போ அவர் ஒருதலை பட்சமாக தான் நடந்துக்கணும்னு யார் அவர் சொன்னாங்க? எங்கே அப்படி எழுதப்பட்டிருக்கு சட்டத்தில்? இன்றைக்கி அவர் எலெக்ஷன் கமிஷன் எல்லா அதிகாரிகளும் ஏதேனும் ஒரு ஆட்சியிலே ஒரு அமைச்சருக்கு செயலாளர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த கட்சியுடைய வண்ணத்தை பூசக்கூடாது. இது திருவள்ளுவர் சிலை இல்லை, காவி பூச்சிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து எதை செய்கிறீங்க, எந்த குற்றச்சாட்டை சொல்கிறீங்க, அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திராணியும் முதுகெலும்பும் உங்கள்கிட்ட இருந்தால் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தியை பொறுத்தவரை மன்னிப்பு கேட்பவர்களுடைய குழுவில் ஒரு சிகரமாக, ஒரு தலைமையாக இருக்கிறார். ஏன்னா பல முறை மன்னிப்பு கேட்டவர் தான் சுப்ரீம் கோர்ட்டில். சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. அதனால் இதுக்கும் மன்னிப்பு கேட்பார். ஆனால் அதுவரை வாக்காளர்களை கொந்தளிப்பிலே வைத்துக் கொள்வது இந்த வேலை. ரெண்டாவது, நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓட்டர் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஓட்டர் லிஸ்ட்டை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குது. எதுக்கு கொடுக்கணும்? வெரிஃபை பண்ணுறதுக்கு. நீங்கள் வச்சு எடைக்கு போடுறதுக்கு இல்லை, வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஒரு பேர் இல்லைன்னா அது இந்த பேர் விடுபட்டிருக்கு, இந்த வீட்டில் இறந்து போனவர் இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் குறிப்பெடுத்து, யாருக்காவது வாக்கு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வாக்கு தருவதற்கான ஒரு படிவம் இருக்கு. அந்த படிவத்தை கொடுத்து கையெழுத்தை வாங்கி தேர்தல் கமிஷன்கிட்ட கொடுப்பீங்க. அதுக்காக தான் இது. ரெண்டாவது, இதை செய்ய வேண்டியது யாரு? பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறோம், நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறோம். அவங்க செய்கிறாங்க. எல்லாருமே அரசாங்க ஆசிரியர்கள், அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் அவங்களும் செய்யறது. எந்த அளவில் அதெல்லாம் செயல்படுதுன்னு தவறுகள் நேரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அதனால் அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேலைகளை செய்யாமல் தேர்தல் நேரத்தில் ஏதேனும் கூக்குரலிட்டு மக்களை கொந்தளிக்க செய்து ஆட்சியின் மீது அவப்பெயரை உண்டாக்கி ஆட்சிக்கு வர முடியுமா என்ற ஒரு தந்திரத்தை கையாளுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பயன்படுத்துகின்ற சொற்களை கூட ஓட்டு திருட்டு இப்படியெல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதை அவர் தவிர்க்க வேண்டும். அவரை ஆதரிப்பவர்கள் உறுதியாக தவிர்க்க வேண்டும். திரு நித்யானந்தன், இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சியே இங்கே கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற போது அதை நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குதானே அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையம் நோக்கி ஒரு கேள்வி காங்கிரஸ் முன்வைக்கிறது. தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம். டிரான்ஸ்பரன்சி எதில் இருக்க வேண்டுமோ அதில் இருக்கும். இந்த மாதிரி வாக்காளர்கள் இறந்து போனவர்கள், ஷிஃப்ட் அதாவது மாறி போனவர்கள், 5-6 வாக்குகள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்குகள் உள்ளவர்கள், இவர்களை பற்றியெல்லாம் தகவல் கொடுத்திருக்கிறது. இவைகள் சரிதானா இல்லையா என்றால், இப்போ அகிலேஷ் யாதவ் மாட்டின மாதிரி செத்து போன ஒரு லேடி 98 வயசுன்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லி பனியன்லாம் போட்டு பிரியங்கா காந்தி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. அந்த அம்மாவே வந்து பேசட்டும். செத்து போனாங்கன்னு சொல்லல. என்ன சார் பொய்யான தகவல் சொல்றீங்க? சரி, அவங்க ஓட்டு இல்லைன்னு சொல்லல. ஓட்டர் ஐடியின் படி அவங்களுக்கு 124 வயசு. 124 வயசு அப்படின்னு தான் சொன்னோம். கரெக்டா சொல்லுங்க தரவை. ஆமா, அவங்க எப்படி வந்தாங்க? அவங்க இல்லன்னு சொல்லலையே சார். நீங்க முதல்ல புகாரையே புரிஞ்சிக்கல சார். புகாரையே புரிஞ்சிக்கல. பனியன்ல போட்டோ எல்லாம் போட்டு மக்கள் உணர்ச்சிகளை தட்டி என்ன சொன்னாங்க? 124 அப்படின்னு போட்டுருந்தாங்க. இல்ல ஏன் மக்களை தவறாக வழிநடத்துகிறீர்கள் அப்படின்னு கேக்குது. எது தவறு? உண்மைதானே. ஓட்டர் ஐடியில இருந்து போட்டுருந்தாங்க. அவங்க படமே பனியன்ல போட்டுருந்தாங்க. ஆமா, போட்டுருந்தாங்க. தெரியாது போடா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால்
ஒரு அதிகாரம் படைத்தவர்கள் அவர்களுக்கு தகுந்த புகார்களை கொடுக்க வேண்டும், ஆதாரப்பூர்வமான புகார்களை கொடுக்க வேண்டும், உங்களுக்கு சரியாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால், திருபுவனம் சம்பவத்திலே கோவில் வாசலிலே இருந்த ஒரு வாட்ச்மேன், காவலாளி, அவர் எப்படி ஒரு அழைப்பின் மூலமாக புகார் கொடுத்து விசாரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அதிகாரம் இருக்கக்கூடிய போலீஸாரால் என்பதை நாம் இங்கே பார்த்து, அது எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அவர்களுக்கு நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கூட புகார் கொடுக்கல, எஃப்ஐஆர் கூட போடலை, ஆனால் அவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க, அந்த பையன் செத்து போயிட்டான். இப்போ யார் பதில் சொல்கிறது? அதனால் இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் தவிர்ப்பதற்காக புரிய வேணுங்கிறதுக்காக தான் லிங்க் பண்றீங்கன்னு புரியல. கிரைம் ஆக்டிவிட்டீஸ்க்கு புகார் தர எங்க லிங்க் பண்றீங்கன்னு புரியல. எங்க லிங்க் பண்றீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்றேன். இந்த கிரைம் வந்து கிரைம் வந்து எல்லா மாநிலங்களும் எல்லா நாளும் நடந்துட்டு தான் இருக்குது. எது எந்த மாநிலத்தில் இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு புகாரை கொடுக்க வேண்டும் அல்லவா? தேவையில்லை சார், கிரைமுக்கு கொலைக்கும் இதுக்கெல்லாம் புகார் தேவையில்லையே சார். இல்லை, நீங்க வேற கிரைமுங்கிறது பொய், யார் மேல வேணா எந்த பொய் வேணா சொல்லிட்டு நீங்க கொலைன்னு சொன்னீங்கல்ல, கொலைக்கு யாரும் புகார் தரவில்லை, போலீஸ் தான். இல்ல சார், இப்ப இதுல என்ன ரெஃபரன்ஸ்? அது நீங்க என்ன உதாரணம் தவறு அது? அதாவது ஒரு காவலாளி அவரை அடித்தே கொண்டிருக்கிறார்கள், எந்தவித எழுத்துப்பூர்வமான புகாரும் இல்லாமல் நகை திருடி விட்டார் என்ற காரணத்துக்காக. அப்படி அவர்களுக்கு முழு அதிகாரத்தை எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு விட முடியாது. சரி, இப்போ அவர் திரு புகாரி அவர்கள் கேள்வி கேட்டப்ப நீங்க ஜீரோங்கிறதுக்கு அவர் பாலத்துக்கு அடியில் இருக்கிறாரு அல்லது மற்ற இடத்துல இருக்கிறார், அவருக்கு ரெஃபரன்ஸ் இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே வந்து அப்பா பெயர் வந்து எல்ஜிபிகே அப்படின்னு ஒரு போட்டிருக்கிறது அப்படின்னா அதை பத்தி ஏன் பதில் சொல்லவே இல்லல, அது சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறது சரியா இருக்கதா? இல்லை, அதுல 40,000 மொத்தம் அந்த வகையில மட்டும். நீங்க 100 கேள்வி கேளுங்க, சரி, ஆனால் எழுத்துப்பூர்வமா கேளுங்க. எதுக்கும் மட்டும் பதில் இல்லைங்க. எஸ்ஏஆர்ல கேட்டிருக்கோம், சட்டத்துக்கு இடம் இருக்கு, எஸ்ஏஆர்ல கேட்டிருக்கோம். எழுத்துப்பூர்வமா இந்த ஓட்டு திருட்டு என்று இப்ப நம்ம பேசுற சப்ஜெக்ட்ல ஏதாவது வெளிப்படைத்தன்மை இல்லை என்று சொன்னால் அது இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக பிரமாண பத்திரமாக எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை விசாரிப்பாங்க. போகிற போக்கில் சொல்லி போவதையெல்லாம் அவர்கள் விசாரித்து கொண்டிருந்தால் 140 கோடி மக்கள் இருக்கக்கூடியதில் எப்போ விசாரணை முடியும்? அவர் கேட்குறாரு, ஜட்ஜு கேட்க சொன்னார், எந்த குற்றச்சாட்டும் எலெக்ஷன் கமிஷன் மேலே சொல்லலை, he has given guidance, இந்த மாதிரி ஏன் செய்யக்கூடாது, ஏன் வந்து நீங்கள் வந்து வலைதளத்திலேருந்து நீங்கள் செய்யலாமே எல்லாம் கேட்குறாரு. நல்லது தான், அவர் அந்தளவுக்கு வலைதளத்தில் பயிற்சி இருக்கவருக்கு, அவர் படித்தவர், அவர் சொல்கிறாரு. எல்லாருக்கும் அப்படி முடியும்னு சொல்ல முடியாது. நம்முடைய சிதம்பரம் அவர்கள் நம்ம இந்த அலைபேசியில் பணம் செலுத்துவது இவற்றையெல்லாம் கிண்டல் அடித்தார்கள், ஏளனம் செய்தார்கள். இன்றைக்கு எல்லாரும் செய்து கொண்டிருக்காங்க. அதனால நல்ல ஆலோசனை தான், இதை நம்ம வந்து செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் வீட்டிலிருந்தே வாக்களிக்கலாம். அது நம்முடைய நாட்டில் நடக்க தான் போகுது. டிஜிட்டல் இந்தியா இப்போ இது வந்து பழைய இந்தியா கிடையாது. மோடி அவர்கள் டிஜிட்டல் இந்தியா.